வெல்கம் டு யூனிவர்சிட்டி வேர்ட்ஸ். டே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கோர்ட் நம்பர் 2 அதில் வந்து இன்றைக்கி டபுள் பெஞ்சில் வந்து நம்ம கேஸ் GO 56 அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி வருது. ஸோ ஆல்ரெடி இந்த கேஸ் நடந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. வீடியோ ரெக்கார்டிங் கான்ஃபரன்ஸ்லேயும் இந்த கேசஸ் போயிட்டுருக்கும். ஸோ ஃபைனலாக சொல்லியிருக்கும் போது இந்த 1146 போஸ்டிங்ஸ் வந்து நீங்கள் பெர்மனன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ஒன்றும் வரல. ஃபேவர் ஆஃப் GO 56 ஃபார் கெஸ்ட் லெக்சர்ஸ் அப்படின்னு நம்ம இந்த கேசஸ் வந்து போயிட்டுருக்கு. அதர்ஸை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது 2 விதமான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒன்று வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் தட் மீன்ஸ் 2019 பிரகாரம் போடலாமா, ஏன்னா அந்த GO காஷ் பண்ணும்போது அந்த GOவில் வந்து 2019ஐயும் 146ஐயும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டது தவறு அப்படின்னு சொல்லி தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எதுவுமே கிடையாது. நோட்டிஃபிகேஷனை தான் அவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்னை கேன்சல் பண்ணல அப்படிங்கிறத நம்ம அப்பயே சொல்லிட்டோம். நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் எப்படிப்பட்டதுன்னா எக்ஸாமுக்கானது. ஸோ அதனால் இந்த GO 56க்கு நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த GO கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த GO கேன்சல் பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷனே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ GO 56 பிரகாரம் போடணும். அப்போ 2019 பிரகாரம் அதர் ப்ராசஸை பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அல்லது எக்ஸாமில் பண்ணுவாங்க, எக்ஸாம் மூலமாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. பட் எக்ஸாக்டாக அது ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். இப்போதைக்குன்னு வந்து எதுவுமே சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ஹியரிங் நடக்குமா அல்லது அடுத்த ஹியரிங்க்கு கொண்டு போவாங்களா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எக்ஸாக்டாக எதுவுமே நம்ம கேஸ் நடக்கிற வரைக்கும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய குழப்பமாக இருக்குது. இல்லை எக்ஸாமை கேன்சல் பண்ணலை, இந்த GO 56க்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. 2019ஐயும் GO 56ஐயும் சேர்த்து தான் கேன்சலேஷன் கொடுத்து அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷனை விட்டாங்க. ஸோ அந்த GOவை தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான GOவே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனே செல்லாதுன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா அது கரண்ட் ப்ராசஸில் இருந்ததுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த GOவுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த GOவில் இருக்கக்கூடிய 1146 பேர் தனியாக இருக்கட்டும். நீங்கள் அதர்ஸ் ரெஸ்ட் ஆஃப் வேக்கன்சிக்கு வந்து நீங்கள் எக்ஸாம் நடத்தி நீங்கள் உங்கள் ப்ரொசீஜரில் நீங்கள் பண்ணுங்கள். இதை ஃபைனல் ஹியரிங் வரும்போது அதில் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போக முடியும். ஏன்னா ஒரு எக்ஸாம் நடத்துறதுக்கு வந்து இந்த 146 பேர் தடையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எக்ஸாம் பேட்டர்ன் எக்ஸாம் எல்லாத்தையும் முடித்து ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட இந்த எக்ஸாம் இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்கலாமா வேண்டாமா என்னன்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை பிரித்து கொடுத்துக்க முடியும். பட் அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இது எந்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போகும், அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். என்ன ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப டிலே ஆகும். ஸோ இது ஃபுல்லாமே கவர்மெண்ட்டோட ஃபால்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். 2019 2025 வரைக்கும் சாதாரண விஷயத்தை இவ்வளோ வருஷங்களில் அதை கேஸாக நடத்தி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாமே அவங்க போட்ட GOஸோட ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை உருவாக்கி கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் மார்க்கை கொடுத்து அதர்ஸ்க்கு வந்து போனஸ் மார்க்கை கொடுக்காம ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணி திருப்பி ஒரு நோட்டிஃபிகேஷனை விட்டது. அந்த நோட்டிஃபிகேஷன் விடும் போதே குவாலிஃபைடு இல்லாதவங்களையும் உள்ளே இன்க்ளூட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காம்ப்ளிகேட்டடாக உருவாக்குனதே கவர்மெண்ட்டு தான். அதனால் இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம், இந்த அப்பாயின்மெண்ட்ஸோட ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெளிவாக இங்கே தெரிய வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி கேசஸ் யாராவதுனா நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் பார்க்கலாம். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டு லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கோம். கேஸ் நம்பர் 3லே இருக்குது. மேபி ஒரு 10:30 to 11 o'clock இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அல்லது 11:30 இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆகி இது வந்து ஆர்குமெண்ட் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி கேஸ் நடந்ததுன்னா ஃபைனல் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். கேஸ் நடக்கலைன்னா அடுத்த ஹியரிங் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்யூ.